அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைக்கு இங்கித மாலையில் 96வது பாடல் பார்ப்போம். இங்கித மாலை என்பது ராமலிங்க சுவாமிகள் இயற்றினது. அது தலைவன் தலைவி உரையாடுவது போல இருக்கும். தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும், தலைவி உயர்ந்த பக்குவத்தில் இருக்கின்ற சச்சிதானந்த மயமாய் விளங்க வேண்டும் ஆண்டவரின் பூரண அருளை பெற்று என்பதையே குறிக்கோளாய் கொண்ட ராமலிங்க சுவாமிகள் தலைவி. இவங்க 2 பேருக்குள்ள கேள்வி பதில்கள். இந்த கேள்வியும் பதிலும் தோழியாகிய மனசுக்கு தெளிவு ஏற்படும் பொருட்டு தான் அமைஞ்சு இது ஆண்டவர் அருளாலே சுவாமிகள் நமக்கு அருளியிருக்காங்க ராமலிங்க சுவாமிகள். மற்றபடி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாமே நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத விட, நம் மனத்தை மேல்நிலையிலே சுத்தமாக இருப்பதற்கு, ஆண்டவரோட அருளையே வேண்டி நிற்பதற்கு, ஆண்டவருடைய செயலை எங்குமாய் கண்டு நிற்பதற்கு, நம் மனம் பக்குவம் அடையும் பொருட்டு, அதற்கு தெளிவை வழங்குவது பொருட்டு, அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு தான் இது இயற்றப்பட்டது இந்த கேள்வி பதில். மற்றபடி அவர்களுடைய லைஃப் இந்த மாதிரி நடந்துச்சு நம்ம எடுத்துக்க வேண்டாம். தொடர்ந்து பாடலை பார்ப்போம். நல்லார் மதிக்கும் ஒற்றியுளிர் நன்னும் உயிர்கள் தொறும் நின்றீர் எல்லாம் அறிவீர் என்னுடைய இச்சை அறியீர் போலும் என்று வல்லாய் அறிவின் மற்றொன்றும் மனம் மற்றொன்றும் வாய் மற்றொன்றும் எல்லாம் அறிந்தேன் என்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. நல்லார் மதிக்கும் ஒற்றியுளிர் நன்னும் உயிர்கள் தோறும் நின்றீர் எல்லாம் அறிவீர் என்னுடைய இச்சை அறியீர் போலும் என்றேன். வல்லாய் அறிவின் மற்றொன்றும் மனம் மற்றொன்றும் வாய் மற்றொன்றும் எல்லாம் அறிந்தேன் என்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இந்த விளக்கத்தை அருளியவர் திண்டுக்கல் தயாபிரகாசர் சுவாமி சரவணானந்தர் அவர்கள் வள்ளல் பெருமானின் முத்தேக சித்தி காட்சியினை அனுபவமாய் ஏற்றவர். வள்ளல் பெருமானின் உண்மையான அந்த பேற்றினை வள்ளல் பெருமானே தயவாலே உணர்ந்து கொண்டு அனுபவத்தில் ஏற்று அந்நிலையிலிருந்து தந்த விளக்கம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு புலவரோட விளக்கம் கிடையாது. பூரண அருளாலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருட் பிரகாச வள்ளலாராய் விளங்க வந்துவிட்டுள்ளார். திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அவ்வுண்மையினை தயாபிரகாச சுவாமி சரவணானந்தருக்கு உணர்த்தி அனுபவ வாழ்விலாக மேல் ஏற்றி அந்நிலையிலிருந்து தான் இந்த விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. அத்தனை மகிமை பொருந்தியது இந்த விளக்கம். நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டது. தொடர்ந்து விளக்கத்தை பார்ப்போம். திருவொற்றியம்பதியிலே உரைகின்ற பெருமானை நல்லார் எல்லாரும் மதித்து போற்றுகின்றார்கள். இந்த திருவொற்றியம்பதின்னு சொல்றது எதுன்னா, எங்குமாய் நிறைந்திருக்கிற ஆண்டவர் தான் அனுபவபூர்வமா தன் உண்மையினை வெளியிட்டு சச்சிதானந்தத்தை என்றென்றும் மனித வடிவிலே ஏற்று வாழ வேண்டி தான் எல்லா ஆன்மாவையும் தோற்றி ஒவ்வொரு அறிவா கீழ்நிலையிலிருந்து மேலேற்றி மனித நிலைக்கு மனிதனில் பல்வேறு அனுபவங்களை ஏற்று பின் பக்குவப்பட்டு அருளையே வேண்டி நின்று சச்சிதானந்தமே குறிக்கோளாய் கொண்டு சச்சிதானந்தமயமா என்றென்றும் விளங்க வேண்டி திருவருட் பிரகாச வள்ளலாரா விளங்க வந்துட்டாரு ஆண்டவர். ஸோ அவரோட இந்த நடக்கிற இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அவருடைய இன்பம் வெளிப்பட்டு விளங்க வேண்டியதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்குமாய் இருக்கிற ஆண்டவர் தான் ஒவ்வொரு ஆன்மாவையும் தானே இருந்து தொட்டுக்கின்றார். அந்த எங்குமாய் இருக்கின்ற அந்த ஒரு ஆண்டவர், அது தகராகாச வெளின்னு சொல்லி ஞானிகள் சொல்றாங்க. அது தாவாகவும் அதுவேதான் ஆன்மாவாகவும் இருக்கு. எகர ஆன்மா தன் முழு இயல்பையும் அந்த ஆன்மாவிலே இருக்கு. அந்த ஆன்மா தான் திருவொற்றியூர். அந்த ஆன்மாவில் இருக்கிறவர் தான் தியாகராஜ பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஸோ புறத்த திருவொற்றியூரும் தியாகராஜ பெருமானை நம்ம பார்க்குறோம். உண்மையான திருவொற்றியூர் நம்முடைய கடவுள் ஆன்மா, அங்கே எழுந்தருள் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ அந்த திருவொற்றியூரில் இருக்கிற பெருமானை தான் நல்லார் எல்லாரும் மதித்து போட்டிருக்கின்றார்கள். நல்லார் என்பது சச்சிதானந்தத்தையே குறிக்கோளாய் கொண்டவர். ஏன் மதித்து போட்டுறாங்கன்னா, ஆண்டவருடைய அருளாலே தான் நமக்கு அவருடைய பெருவாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். மதித்து போற்றுவது என்பது அவரை சத்திசாரத்திலே அகத்திலே அவருடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டி தாமையோடு பணிந்து நின்றலும் புறத்துல தயவு பணி செய்தவர் தான் மதித்து போற்றுதல். இப்பரமன் ஏகரை எனினும் தன் தனிப்பெரும் தயவால் எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எல்லாமாய் விளங்கி கொண்டிருப்பவர் ஆவார். ஸோ ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் ஏகராக, தானே ஒருவராக, தானே எவருமாக, தானே எக்காலத்தும் எல்லா இடத்திலும் எல்லாமாய் விளங்கி கொண்டிருப்பது அவரே தான். இவரை அறியாதவர்களே தெய்வங்கள் பல வேறு வேறு இடங்களில் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு வடிவோடு கடவுள் தோற்றுகிறார் என்று சொல்லி ஒரு சிலவற்றை மிக மதித்து போற்றிக் கொள்ளுகிறார்கள். ஒருவரே என்பது சத்திய ஞானியர் தெளிவு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஒருவரே என்பது சத்திய ஞானியர் தெளிவு. ஸோ ஆண்டவர் ஒருத்தர் தான் எதுவுமா இருக்கார். நம்ம நாமன்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒருவரே தான் சச்சிதானந்த வடிவா என்றென்றும் விளங்க வேண்டி இதெல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுல நீங்க இருந்தீங்க நான் இருந்தேன் அப்படிங்கறது பேச்சுக்கே இல்லை. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. நாமன்னு சொல்றதுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி தயாபிரகாச சுவாமி சிவானந்தர் சொல்லுவாங்க. அதனால நம்மளோடதுன்னு ஒண்ணும் இல்லை. நம்மளோட சுதந்திரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணும். வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, தேக சுதந்திரம், பகு சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம சுதந்திரத்தால் ஆவது ஒன்றும் இல்லை. அவரோட சர்வ சுதந்திரத்தாலதான் உண்மை வெளிப்பட்டு விளங்கும். அவரோட சுதந்திரத்தாலதான் நம்ம உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும். அவரோட சுதந்திரத்தாலதான் நம்ம வாழ்க்கையை அருள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால நாமன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவர் ஒரே தான் எவருமா இருக்காரு. அந்த ஒருவர் தான் என்பது சத்திய ஞானியர் தெளிவு. இது ரொம்ப இந்த ஒரு பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அந்த ஒன்றான பதியே உயிர்கள் தோறும் அகத்தும் புறத்தும் இருந்து கொண்டு தான் அவற்றுக்கு உண்மை தேவையை உரிய காலத்தில் கொஞ்சமும் தடைப்படாது வழங்கி வாழ்வித்து மேல்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே இருக்கிறார் என்பது உண்மையே. அந்த ஒன்றான பதி தான் என்ன பண்றாரு, அந்தந்த ஆன்மாவிலே கரு தோற்றத்திலே ஒளிவண்ணமாய் அவ்விடத்திலே தோற்றி சூழல் பஞ்சபூத அணுக்களை வருவித்து தேகச்சூழலை வருவித்து உயிர் உணர்வை வெளிப்படுத்தி வடிவேற்று விளங்கி கொண்டிருப்பவர் அந்த ஒன்றான ஆண்டவர் தான். ஸோ அப்போ அவரு தான் இந்த விளங்க வந்திருக்காரு. அவர் தான் இந்த உயிராற்றலை வெளியிட்டு பூத அணுக்களை கிரகித்து பிண்ட வடிவை ஏற்று விளங்கி கொண்டிருப்பது அவர் ஒருவரே தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சூழலுக்கு என்ன தேவை என்பது அவர் நல்லாவே தெரியும். அப்படி தேவையானதெல்லாம் உரிய காலத்துல கொஞ்சமும் தடைப்படாது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். கொஞ்சமும் தடைப்படாது வழங்கி வாழ்வித்துக் கொண்டே மேலுக்கு ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில சிலதெல்லாம் தடையா வருதுன்னா அது உண்மையிலேயே தேவையான ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ் படி என்ன தேவையோ அதுதான் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம இயலாமேன்னு சொல்றதும் இல்லாமேன்னு சொல்றதும் அதுவும் அந்த ஆன்மாவுக்கு அந்த காலத்துல தேவையா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த ஆண்டவர் அருள் இருக்காரு. இது சத்தியமான உண்மை. ஏன்னா எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் எந்த ஒரு ஜீவராசியும் எந்த காலத்திலையும் கைவிட்டதே கிடையாது. எந்த ஜீவராசியும் எந்த காலத்திலையும் அவர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரிதான், எந்த ஜீவராசியும் அவர் விடவே மாட்டார். அதுதான் அவருடைய தனிப்பெரும் கருணை. இப்படியுள்ள அப்பெருமானை நோக்கி எல்லாம் அறிவீர், என்னுடைய இச்சை அறியீர் போலும். உனக்கு எல்லாம் தெரியும்பா, ஆனா என்னுடைய இச்சை உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆன்ம தலைவி கேட்கிறாங்களாம். ஏன் இவள் இப்படி கேட்கிறாள்? அது பக்குவ குறைவேதான். இவள் அவரது உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாததினால் தான். ஏன் இப்படி கேட்கிறான்னா, அவள் சரியா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவரோட செயல் இயல் உண்மையா புரிஞ்சுக்கல. அவர் எவ்விடத்தும் உண்மையிலே எல்லாம் அறிந்தவர் தான். எக்காலத்தும் எவ்வளவுக்கும் தேவை இவைதான் என்பதை தெளிவாக அறிந்துதான் அவைகளை வழங்கி கொண்டுள்ளார். அவர் சரியான சமயத்தில் தேவையான ஒன்றை தடைப்படாமல் தருவித்து வழங்கி தருவதே உண்மையே. அதில் எவ்வித ஐயமும் இல்லையாம். உண்மை எப்படி இருக்க என் இச்சை அறியறு
என்று அவரிடம் அங்கலாய்த்து கொள்ளல் சரியா? ஸோ எந்த காலத்துல எந்தெந்த ஆன்மாவுக்கு என்னென்ன தேவைன்றது அவருக்கு கரெக்டா தெரிஞ்சு சரியான முறையில தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வர்ற அவர்கிட்ட போயிட்டு, உனக்கு எல்லாம் தெரியும், என் இச்சை உனக்கு தெரியலையே, நான் உன்னை கண்டு அடைந்து கொள்ள வேண்டி இருக்கணுன்ற இச்சை உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்படுறதுக்கு காரணம் அவரோட அபக்கம் தான். ஏன்னா அவர் தேவையானதை இது தடைபடாம கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் அவர் அறியாதவர் அல்ல, அவளது இச்சையை நன்கு அறிந்துதான் இருக்கிறார். அந்த இச்சையின் இயல்பையும் தான் அறிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அடைய வேணும்ன்ற அந்த இச்சையோட இயல்பையும் தெரிஞ்சு வச்சிருக்காராம். அந்த இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி இருக்காராம். உண்மையை சரியாக புரிந்து கொண்டிருப்பதால் தான் அவளது இச்சையை நிறைவேற்றாமல் வாளா இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவரோட அந்த அந்த ஆன்மாவுடைய கடவுளை அடைய வேண்டும் என்ற இச்சையை அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. அந்த இச்சையினுடைய உண்மையே புரிஞ்சுட்டு இருக்காரு. அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவர் வந்துட்டு கடவுளை அடைய வேண்டும், தன்னை அடைய வேண்டும் என்ற இச்சையை நிறைவேற்றாமல் இருக்கிறாரு. என்னென்று தொடர்ந்து பார்ப்போம். அவளது விருப்பத்தில் என்ன குறை? அந்த இச்சையில் என்ன குறை? ஆண்டவரை அடைய வேண்டும் என்ற இச்சையில் என்ன குறை, என்ன தவறு என்பதை அவள் புரிந்து கொள்ளாததே அது நிறைவேற்றப்படாமைக்கு காரணமாய் உள்ளதாம். அவளுடைய இச்சை அறிவில் ஒரு விதமாயும், மனத்தில் வேறு விதமாயும், சொல்லில் மாறுபாடான ஒரு விதமாயும் இருக்கின்றதால் தான் அது ஏற்றுக்கொண்டு அதற்கான அவள் மன விருப்பம் நிறைவேற்றப்படவில்லையாம். இதைத்தான் அவர் குறிக்கின்றார் இச்செயலில். அறிவின் மாட்டு ஒன்றும் மனத்தின் மாட்டு ஒன்றும் வாயின் மாட்டு ஒன்றுமாய் மாறுபட்டிருப்பதை எடுத்து கூறி இக்காரணத்தால் தான் எல்லாம் அறிந்தும் அறியாதது போல் இருக்கின்றதாக தெரிவிக்கின்றார். இம்மூன்றிலும் மாறுபாடின்றி ஒன்றே ஆன வேண்டுகை வெளிப்பட்டால் ஒழிய அது நிறைவேற்றம் அடையாது என்பது குறிப்பு. உலகியல் மனத்தில் அவாவைகளில் மயக்கம் கொண்டிருக்கலின் அவர்களின் உண்மை தேவையை அவர்களே அறிகின்றார் இல்லை. இது சம்ம கோட்டுங்க. அதாவது ஏன் ஆண்டவருடைய அந்த ஆன்மாவின் நிச்சய அறிந்தும் தன்னுடைய இன்பத்தை அவளுக்கு கொடுக்காம இருக்காங்க அந்த ஆன்மாவுக்குன்னா, ஏன்னா வாய் ஒண்ணு சொல்லுது, மனசு ஒண்ணு சொல்லுது, அறிவு ஒண்ணு சொல்லுது, இன்டெகிரிட்டியே கிடையாது. அதாவது அந்த கோலை நோக்கி நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வு எல்லாம் சச்சிதானந்தமே கோலா இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அலைன்டா இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். வாய், மனம், சொல், உணர்வு, செயல், சிந்தை, முயற்சி, நேரம், காலம், உழைப்பு எல்லாமே அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சச்சிதானந்த மயமாய் விளங்க வேண்டும் அப்படிங்கிற நேர்கோட்டில் இருக்கணும். அந்த நேர்கோட்டில் எல்லாமே நிற்கும் போதுதான் அந்த ஒரு உண்மையினுடைய ஆழத்துக்கு போக முடியும். அந்த நேர்கோட்டில் நிற்கும் போதுதான் உண்மையான ஆண்டவருடைய அருளை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வெறும் வாயாலேயோ மனசாலேயோ ஆண்டவர் அடையணும்ன்ற நம்மளுடைய விருப்பம் ஃபர்ஸ்ட் அது உண்மையா இருக்கா நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா அது உண்மையா இருக்கிறதுக்கே ஆண்டவரோட அருள் நமக்கு வேண்டும். அதுக்கு நம்ம ஜீவ தெய்வம் நிறைய செய்யணும். ஜீவ தெய்வனால்தான் கடவுள் ஆன்ம தெய்வுக்கு இருக்கும். இந்த எல்லாத்தையுமே நம்ம தயவுக்கு பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆண்டவர் சர்வஜீவ தயாபரரா இருக்காருன்னா, இப்ப அந்த ஆண்டவர் தான் நமக்கு இந்த உடம்பையும், இந்த உணர்வையும், இந்த அறிவையும், இந்த ஞானத்தையும், இந்த ஏவலையும், நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா பொருளையும் உறவையும் கொடுத்தது அவர் தான். அவர் அப்படி விளங்கிட்டு இருக்கிறது அவர் தான். அவருடைய நோக்கம் வந்து சச்சிதானந்த மயமா எல்லாரையும் மேலெத்தணுங்கிறது தான் அவரோட சர்வஜீவ தயாபரத்துவம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி ஜீவ தெய்வ பெருகிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம கிடைச்ச ஒவ்வொன்றத்தையும் தயவு செயலுக்கு பயன்படுத்துறது எப்படின்னு தீவிரமான சிந்தனையிலையும், அந்த சிந்தனையே உணர்வால இருத்திக்கிட்டு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் கேப்பே இல்லாம தயவுக்கு பயன்படுத்திட்டு வரும்போதுதான் உண்மையிலேயே நம்மளுடைய அப்பதான் உண்மையா அதை இச்சையை நமக்கு அதை எடுத்துக்க முடியும். ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அப்பதான் அது உண்மையான ஒரு விருப்பமா இருக்கும். மற்றபடி வெறும் வாயில சொல்றதுனால, மனசுல நினைச்சுக்கிறதுனால அது உண்மையான விருப்பமா இருக்காது. நம்ம உலகத்துல இருக்கிற நம்மளோட மனசு வந்துட்டு அவாவைக்குள்ளி மயக்கம் இருக்கு. மயக்கம்னா இதுவே நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறது. அவானா இதுல கிடைக்கிற இன்பம் தான் பெருசு நினைக்கிறது. வெகுளி என்பது நமக்கு கிடைக்காத போது உள்ளிருந்து பொறிஞ்சு விழுறது, அந்த ஒரு கோபம்.
இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு உண்மையிலே எது தேவை நமக்கே தெரியாது. தேவை இல்லாததை தேவை என்று எண்ணுகிறார்கள், தேவையை தேவை இல்லாததாக கருதுகிறார்கள். நம்ம பிரச்சனையே இதுதாங்க. இதெல்லாம் எவ்வளவு வேணாலும் ஹைலைட் பண்ணலாம். தேவை இல்லாததை தேவை என்று எண்ணுகிறார்கள், தேவையை தேவை இல்லாததாக கருதுகிறார்கள். ஸோ அதான் சந்தோஷ சுப்ரமணியம் படத்துல வர மாதிரி நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் பிரகாஷ் வந்து ஜவஹரன் ஜெயமலையை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வரும் அந்த சீனு. ஸோ நமக்கு தேவைன்னு நமக்கே தெரியாது. அதனால தெரியாதுன்னா நமக்கு தெரியல, ஆண்டவர் தடைப்படாம கொடுத்துட்டே தான் இருக்காரு. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், சரியான சமயத்துக்கு தேவையான ஒன்றை தடைபடாமல் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்முடைய எண்ணம், சொல், செயல் பொறுத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற பொருட்கள், உறவுகள் எல்லாத்தையுமே கடவுள் எப்படி சச்சிதானந்தமயமா ஒவ்வொரு ஆன்மாவையும் மேலேற்றி தானே விளங்க வேண்டி செயல்படுறாரோ அந்த ஒரு நேர்கோட்டுல நம்மை எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். பெர்ஃபெக்டா ஷாட் அடிக்கிறதுன்றது அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம எந்த அளவுக்கு அலைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அலைன்மெண்ட்ல வச்சுக்கணும். நம்மளோட எல்லாத்துலயுமே நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது கம்பேஷன்ன்றது நமக்கு அப்படி இருக்கணும். அவர் சர்வ ஜீவதயபரா இருக்காரு. நம்முடைய ஜீவதயவை ஏற்றபடி நம்முடைய மனசையும் ஆற்றலையும் பொறுத்தல் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு உறவையும், சூழ்நிலையும், வேலையும், தொழிலையும், எதுவா இருந்தாலும் சரி, அதே போல் நம்ம உடலையும் சரி, நம்ம மனசையும் சரி, நமக்கு கிடைச்சிருக்க அந்த உயிராற்றலையும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஆண்டவரோட இன்டென்ஷன் எப்படி பியூரா இருக்கோ அதை நோக்கி நம்மளுடைய எல்லாத்தையும் அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உண்மையாலுமே அது இச்சை உண்மை என்றது உண்மையாக்கி கொள்ள முடியும். இச்சை உண்மையானாதான் நமக்கு உண்மையான பக்தி வந்து, உண்மையான பக்தியில தான் உண்மையான ஜீவதயவு செஞ்சு அந்த ஜீவதயவுனால கடவுளோட அருள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தான் அவர்கள் வேண்டுவனெல்லாம் கிடைப்பதா இல்லை, கிடைக்க பெறாத போது வீணில் மனம் வருந்துகின்றனர். ஸோ உண்மையான தேவையா அது இருக்காது. அதனால தேவையில்லாத தேவை நினைச்சு கேட்டு அது கிடைக்காம போயிடும். ஏன்னா ஆண்டவர் தேவையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சாதாரண மனசு நம்ம நினைப்போம், ஆண்டவர் பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு டிப்ரெஷன் ஆகுறது எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம ஆண்டவர் நம்புறது கிடையாது. 100 தடவை கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்றோம், ஆனா உள்ளத்துல உண்மையிலே நம்ம அவரை நம்பல. அப்படி நம்புறதுக்கும் அவரோட தயவு நமக்கு வேண்டும். அவரை நம்புறதுக்கு அவரே தான் ஹெல்ப் பண்ணோம். நம்ம அவர்கிட்ட ஐயா கடவுளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்போம். தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டு உரையாடிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளோட குற்றம் குறையெல்லாம் கிஃப்டா கொடுப்போம். நம்ம கொடுக்க வேண்டிய உண்மையான அர்ச்சனையே அதுதான். நம்மளுடைய குறை குற்றங்கள்லாம் அவரோட அர்ச்சனையா அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு, ஐயா என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை நீ மாத்தி பேரறிவா எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பக்குவத்தை தாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஆகையால் நம்ம என்னதான் பண்ணோம்னா உள்ளத்தில் தயா நெகிழ்ச்சியோடு திருவருளையே வேண்டினால் போதும். ஸோ திருவருள் ஒன்றையே நம்ம லட்சியமா வச்சுக்கிட்டு, திருவருள ஒன்றையே லட்சியமா வச்சுக்கிட்டு நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு திருவருளையே வேண்டி நின்று உள்ளத்துல அந்த தயவு, அந்த நெகிழ்ச்சி, அந்த ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு அன்பு கொஞ்சம் கொஞ்சம் வர வச்சுக்கணும். அதை நம்ம செயலையும் அதை வெளிப்படுத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் அவர் எந்த அளவுக்கு கூட்டி வைக்கிறாரோ அந்த அளவுக்கு செஞ்சோம்னா போதும். நாம் எல்லாவற்றுக்கும் செய்யணும்னு சொல்லி மிகுந்த ஒரு அகங்காரத்தோடு நம்ம இருந்துருவோம் கூடாது. அவர் கூட்டி வைக்கும் மட்டும் அவர் நமக்கு எந்த அளவுக்கு ஏவல் செய்வதற்கு கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சு உள்ளத்துல தயா நெகிழ்ச்சி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் தயா நெகிழ்ச்சியோடு திருவருளையே வேண்டினால் போதும். ஸோ இதுதான் இந்த போர். இதை மட்டும் செய்யும். மற்றபடி நமக்கு என்ன தேவையோ, உண்மைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பார், தடைப்படாது. எதையும் அதிகம் இச்சித்து வேண்டவும் மாட்டோம், அதுபோல் எதையும் வீணில் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டியதில்லை. திருவருள் கூட்டி வைக்கும் எதையும் கொண்டு அன்பும் அறிவும் இன்பமும் தலைக்கச் செய்யும் பனிமேல் கொண்டு ஒழுகுவோம். கடவுள் உள்ளத்தின் உயர் இங்கிதம் இங்கு காண்கின்றோம். ஸோ கடவுளுடைய இன்டென்ஷன், அவர் என்னதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் எதிர்பார்க்கிறாரு. உள்ளத்தில் தயா நெகிழ்ச்சியோட திருவருளை வேண்டி நில்லு, நான் உனக்கு கொடுக்குற எல்லா பொருளையும் கூட்டி வைக்கும் எதையும் கொண்டு அன்பும் அறிவும் இன்பமும் தழைக்க பணி, அந்த பணிக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதையுமே வந்துட்டு வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம், ரொம்ப விரும்பி கேட்கவும் வேண்டாம். ஆண்டரை கூட்டி வைக்கிறத
ஜீவதயவுக்கு பயன்படுத்திக்கும், சத்விசாரத்துக்கு பயன்படுத்திக்கும், அறிவிலக்க பணி உயிரிழக்க பணியை பயன்படுத்திக்கிட்டு சர்வஜீவ தயாபராத ஆண்டவர் விளங்குவது போல நாம் அந்நிலையில நம்முடைய உணர்வையும் நிறுத்திக் கொள்வதற்கு தேவையானபடி நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்தையும் அதுக்கு பயன்படுத்திக்கும். ஸோ இதை நம்ம எதையும் வெறுத்துடவும் கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறுத்துட்டு அதை தயவுக்கு பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அவருடைய இன்டென்ஷன் எல்லாமே என்னன்னா 2 தான். உள்ளத்தில் தயா நகைச்சோட திருவருளை வேண்டி நெல்லு, திருவருள் கூட்டி வைக்கும் எதையும் கொண்டு அன்பும் அறிவும் இன்பமும் தழைக்க செய்யும் பணியை செய்ய. இதுதான் கடவுளோட உள்ளம். அவரோட திருவுள்ளம் தான் எதிர்பார்க்குது நம்மகிட்ட. ஸோ இந்த எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றிட்டே வந்துட்டே இருக்கணும். பல கால். இதுதான் அந்த பாடலோட விளக்கமா இங்க நம்ம பார்க்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.